மூக்குத்தி அம்மன் 2 பொறுத்த வரைக்கும் அது பாருங்கள், அந்த ப்ராஜெக்ட் வந்து பேசப்படும் போது, ஏன்னா அந்த படக்குழுவில் இருந்த ஒரு நண்பர் சொன்ன தகவலையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த ப்ராஜெக்ட் பற்றி ஐஸ்வரி கணேஷோட முதல் கட்டமாக சுந்தர்சி பேசும்போது 55 கோடியில் தான் இந்த படத்தையே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நயன்தாராவுக்கு ஒரு சம்பளம், சுந்தர்சிக்கு ஒரு சம்பளம். ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா நயன்தாராவுக்கு ஒரு 15 கோடி, சுந்தர்சிக்கு ஒரு 20 கோடி, பேலன்ஸ் வந்து மேக்கிங் காஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படமே ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஆனால் சார் அதுக்கப்புறம் அவர்களை விட சுந்தர்சி அவர்களுக்கு சம்பளம். ஆமாம், ஏன்னா இந்த படம் என்னென்னா அரண்மனை 4 வந்து ஒரு பெரிய வெற்றி. அதனால் என்னென்னா இந்த சம்பளத்தை கேட்டு தான் அவர் இந்த ப்ராஜெக்ட்குள்ளேயே வராரு. அதனால் என்னென்னா இப்படி ஆரம்பிக்கிற படம் மெல்ல மெல்ல பார்த்தீங்கன்னா அப்படி 75 கோடி, 85 கோடி, 100 கோடின்னு கடைசியில் 112 கோடியில் அந்த படத்தை எடுக்கிறாங்க. என்னென்னா அப்படி பேசி பேசி இந்த ஆசையை வளர்ப்பது போல் இந்த ப்ராஜெக்ட் மீது பார்த்திங்கன்னா இதை இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும்னு சொல்லி இன்றைக்கி 112 கோடியாக வந்து லாக் பண்ணியிருக்காங்க. இப்போ என்னென்னா முதல்ல வந்து ஒரு தமிழ் படமாக பிளான் பண்ணாங்க. இப்போ இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் எடுக்கிறதுனால அதை ஒரு பேன் இண்டியா படமாக எடுத்துகிட்டு போவோம். அதாவது இது வந்து ஒரு அம்மன் படம் தான். அதே நேரம் பார்த்திங்கன்னா இந்தியா முழுக்க உள்ள அனைவருமே ரசிக்கிற ஒரு அம்மன் படமாக இதை கொண்டு போகணுன்ட்டு இந்த இவ்வளோ பெரிய செலவில் பண்ணுறாங்க.